ஸோ இன்வாய்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வி ஆர் மெயின்டைனிங் ஒரு டேலி டேட்டா இல்லைன்னா ஒரு எஸ்ஏபி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் வந்து நம்ம அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் எல்லா அக்கௌண்ட்ஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி சேல் என்ட்ரி எல்லாத்தையும் போட்டுடுறோம் நம்ம. எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம இவே பில் அப்படின்றத ரைஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்த் வந்து ஒரு சேல் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த் 11th வரைக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் 11th தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டிஆர் 1A ஃபைல் பண்ணுறீங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் டைம் ஆகுது ஆக்சுவலி. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ அந்த ஒரு என்ட்ரியை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 41 டேஸ் 42 டேஸ் ஆகுது ஆக்சுவலி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு டைம் கேப் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு டைம் கேப் இருக்கிறதால கவர்மெண்ட்டுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேங்குது. ஸோ இந்த டைம் கேப்பில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன மாதிரினா, அவங்க வந்து சேல்ஸை வந்து மாற்றுறது, இன்புட்டை வந்து மாற்றுறது, இந்த மாதிரி டம்மி இன்வாய்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பண்ணுறதால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது என்ன இந்த இன்வாய்ஸ்னா, நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் புக்ஸில் வந்து டேலி இல்லைன்னா எஸ்ஏபி அந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம ஒரு இன்வாய்ஸ் என்ட்ரி போட்டுடுவோம், சேல் இன்வாய்ஸ் போட்டுடுவோம். என்ட்ரி அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அந்த என்ட்ரியை வந்து கரெக்டான என்ட்ரி, அது வந்து வேலிடான ஒரு இன்வாய்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து போய் அத்தன்டிகேஷன் அப்படின்னு பண்ணுறோம். ஸோ இது கரெக்டான என்ட்ரி தான், இது நிஜமாலே திஸ் இஸ் த ரைட் என்ட்ரி அப்படின்ட்டு ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குகிறோம் பை சப்மிட்டிங் த டீட்டெயில்ஸ். நம்ம வந்து இந்த இன்வாய்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்டேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்குகிறோம், இந்த மாதிரி இதுதான் கரெக்டான என்ட்ரி அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்குகிறோம் நம்ம. ஓகேங்களா? அந்த அத்தன்டிகேஷன் அந்த இன்வாய்ஸ் வந்து வேலிடான இன்வாய்ஸ் அப்படின்றதுக்காக ஒரு அத்தன்டிகேஷன் வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து வாங்குகிறோம். அதுதான் இன்வாய்ஸ் அப்படின்றது. இப்போ இந்த இன்வாய்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து வந்துட்டதால என்ன ஆகுதுன்னா, ரியல் டைம் இப்போ சப்போஸ் நம்ம இன்னைக்கு ஒரு இன்வாய்ஸ் போடுறோம்னா இன்னைக்கே வந்து நம்ம ஒரு இன்வாய்ஸ் போட்டு ரைஸ் பண்ணணும். நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோன்னா அதில் வந்து ஒரு மிஸ்மேட்ச் மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும். ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். பட் அவங்க வந்து இன்னைக்கு இன்வாய்ஸ் போடுறோன்னா இன்னைக்கே வந்து வி நீட் டு ரைஸ் அ இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்வாய்ஸை இன்வேலிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதில் வந்து ஆக்டில் வந்து இன்வாய்ஸ் வேலிட் இன் டேக்ஸ் இன்வாய்ஸுக்கு வந்து என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வாய்ஸ் ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸுக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் போடலை அப்படின்னா அப்போ அந்த டேக்ஸ் இன்வாய்ஸே வேலிட் கிடையாது, டேக்ஸ் இன்வாய்ஸ் இட் செல்ஃப் இஸ் இன்வேலிட் இன்வாய்ஸ் அப்படின்ட்டு அவங்க வந்து டீம் பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ் இல்லை, டேக்ஸ் இன்வாய்ஸ் வித்தவுட் அன் இன்வாய்ஸ் இஸ் இன்வேலிட் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் பெனல்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் விச் வி வில் சீ நவ். ஓகேங்க. ஸோ இப்போது இந்த இன்வாய்ஸ் அப்படின்ற இது எடுத்துகிட்டு வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, ரியல் டைம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இவ்வளோ பர்ச்சேசஸ் இந்த பர்சனுக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்குது. இப்போ இன்வாய்ஸ்லேருந்து இப்போ இன்வாய்ஸ் போர்ட்டலும் இவே பில் போர்ட்டலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செப்பரேட்டட் போர்ட்டல் மாதிரி கிடையாது. ரெண்டுமே ஃபுல்லி ஹைலி இன்டகிரேட்டடான ஒரு போர்ட்டல், ரெண்டுமே இன்டகிரேட்டட். ஸோ நீங்கள் இவே பில்லோட ஃபார்மேட் பார்த்தீங்கனாலும் இன்வாய்ஸ் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். பிகாஸ் அது ரெண்டுமே ஹைலி ரொம்ப இன்டகிரேட்டடானது. இன்வாய்ஸ்லேருந்து நம்ம வந்து இவே பில் கூட நம்ம ரைஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் இது. இப்போ எதனால இப்போ அந்த இன்வாய்ஸ் அந்த டைம் கேப் இருந்தது சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்த் வந்து ஒரு என்ட்ரி வந்து நம்ம டேலியில் போட்டுடுறோம். பட் நெக்ஸ்ட் மந்த் தான் ரிப்போர்ட் பண்ணுறது. அந்த கேப்புக்குள்ளே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சில சேல்ஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அதிகமாக சேல்ஸை காமிப்பாங்க. ஸோ தட் த வேல்யூவேஷன், அதாவது டேர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட கம்பெனியோட ஒர்த் ஆர் வேல்யூவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் பர்பஸுக்காகவும் டேர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிபியன்ட், அதாவது யார் அந்த சர்வீஸை வாங்குறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய எக்ஸஸ் ஆஃப் ஐடிசி கிளைம் பண்ணுவாங்க. ஸோ ஜிஎஸ்டியோட லயபிலிட்டி கம்மி பண்ணுறதுக்கு நிறைய ஐடிசி கிளைம் பண்ணுவாங்க பை ஃபேக் இன்வாய்ஸஸ் எல்லாம்.
இது எதுக்காக அந்த பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் அந்த ஒரு இன்வாய்ஸ் வந்து வேலிடான இன்வாய்ஸ் அப்படின்ற ப்ரூஃப் எங்கேயும் இல்லாததால தான் இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்ததால தான் கவர்மெண்ட் வந்து இன்வாய்ஸ் அப்படின்ற ஒரு போர்ட்டல்லையே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ஆக்சுவலி. இப்போ அந்த இன்வாய்ஸ் வந்து இட் இஸ் நாட் நம்ம வந்து அங்கே அந்த அந்த போர்ட்டலில் வந்து நம்ம இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணலை. நம்ம ஜென்ரேட் பண்ண இன்வாய்ஸை வந்து போர்ட்டல் வந்து இது கரெக்டு அப்படின்ட்டு அத்தன்டிகேட் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ அதுதான் அந்த இன்வாய்ஸ் அப்படின்றது. இந்த இன்வாய்ஸ் வந்து வெறும் B2B அண்ட் சப்ளைஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஒன்லி B2B சப்ளை. இட் டஸ் நாட் மேட்டர் வெதர் அது வந்து கூட்ஸோ சர்வீஸோ இல்லை ரெண்டோ கிடையாது. வெறும் நீங்கள் B2Bக்கு ஏதாவது சப்ளை பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு ரைஸ் அ இன்வாய்ஸ், அவ்வளோதான். எதுவும் லிமிட் அந்த மாதிரி கிடையாது. இப்போ இவே பில்னா 50,000 அந்த மாதிரி லிமிட் கூட இன்வாய்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் எல்லா B2B சப்ளைஸுக்கு வந்து நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போது எல்லா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்வாய்ஸுக்கும் தெர் வில் பி ஒன்று இருக்குது கால் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர், IRN அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐஆர்என் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பார்ட். நம்மளோட அந்த ஒரு இன்வாய்ஸ் வந்து இன்வாய்ஸ் வந்து வேலிட் அப்படின்றதுக்கு ஐஆர்என் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தது இட் ஆட்டோமேட்ஸ் மல்டிபர்பஸ் ரிப்போர்ட்டிங். அது என்னதுன்னா, இப்போ நீங்கள் இன்வாய்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது ஒரு என்ட்ரி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து GSTR 1லேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது GSTR 1லேயும் ஆட்டோமேட்டிக்காக வரும். இபே பில் கூட நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் பண்ணிடலாம் அதுலேருந்து. ஸோ இங்கே மெயின் பாயிண்ட் வந்து என்னென்னா, அது வந்து GSTR 1ல் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸ்லேருந்து வந்துடும். இப்போ நீங்கள் அந்த இனிமேல் பார்க்கும்போது சில என்ட்ரிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் சோர்ஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். GSTR 1ல் வந்து அந்த B2B இன்வாய்ஸில் வந்து சோர்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். அந்த சோர்ஸ்னால் அது எங்கேருந்து வந்திருக்கு, அது இன்வாய்ஸ்லேருந்து இன்வாய்ஸ் போட்டுட்டிங்கன்னா அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் மேனுவலாக எதுவும் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான் தட் இஸ் ஆல்சோ இப்போ இன்னொரு ஃபீச்சர் ஆஃப் இன்வாய்ஸ். இப்போ இன்வாய்ஸ் யாரெல்லாம் ரைஸ் பண்ணணும்னா, இன்வாய்ஸ் வந்து சடனாக எல்லாருமே ரைஸ் பண்ணணும் அப்படின்னு யாரும் கவர்மெண்ட் சொல்லலை. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 500 crores அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க டர்ன் ஓவர். அதுக்கப்புறமா 100 crore டர்ன் ஓவர், அதுக்கப்புறமா 50 crore டர்ன் ஓவர். இப்போ ஓடிட்டு இருக்கிறது 50 crore டர்ன் ஓவர். நாலாணிலேருந்து வர்றது வந்து 20 crore டர்ன் ஓவர். நாலாணிலேருந்து வர்றது எல்லாமே 20 crore டர்ன் ஓவர். மோர் தென் 20 crore டர்ன் ஓவர் இருந்தால் நீங்கள் வந்து இன்வாய்ஸை ரைஸ் பண்ணணும். ஆனால் எந்த பீரியடில், இப்போ நீங்கள் வந்து எந்த இயர் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 2017-18 2021-22, அதாவது இந்த இயர் 2017-18 ஸ்டார்டிங் ஆஃப் ஜிஎஸ்டியிலேருந்து கரண்ட் இயர் வரைக்கும் எனி இயர் ஏதாச்சும் ஒரு வருஷம் மோர் தென் 20 crore டர்ன் ஓவர் இருந்தால் தென் இன்வாய்ஸ் நம்ம இனிமேல் மேண்டேட்டரியாக ரைஸ் பண்ணணும். இந்த வருஷம் வந்து வெறும் 18 crores இருக்கலாம், பட் போன வருஷம் இல்லைன்னா 18-19 வந்து 25 crores இருக்கலாம். அதுக்கப்புறமா கோவிடால் டர்ன் ஓவர் கம்மி ஆகிட்டாலும் நம்ம இந்த அடுத்த வருஷத்துலேருந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது மேண்டேட்ரி நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் இன்வாய்ஸ் டர்ன் ஓவர் கேல்குலேஷன் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பேன், இப்போ ஒரு பேனில் வந்து மல்டிபிள் GSTN இருக்குது. இப்போ ஒரு ஸ்டேட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது, இன்னொரு ஸ்டேட்டில் இன்னொரு பிரான்ச் இருக்குன்னா அதுக்குள்ளே பண்ணுற ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச்சுக்கு செல் பண்ணுற டர்ன் ஓவர் கூட நம்ம அந்த டோட்டல் டர்ன் ஓவரோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு தான் நம்ம ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படின்ட்டு வரும். இது நம்ம வந்து ஒரு பார்க்கலாம், சி எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து இன்வாய்ஸ் அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்ட்டு இது நெக்ஸ்ட் நான் காட்டுறேன். சரி, இப்போ இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணலைன்னா என்ன பிரச்சனைகள், நம்ம வந்து அது எப்படி பண்ணணும் பண்ணுறதுக்கு முன்னாடி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன ஆகும், இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு இன்வாய்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் வித்தவுட் அந்த ஐஆர்என், அதாவது சார் ஒரு இன்வாய்ஸ் வந்து வித்தவுட் இன்வாய்ஸ் இல்லாமல், அதாவது ஐஆர்என் இல்லாமல் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த இன்வாய்ஸ் வந்து இன்வேலிடான ஒரு இன்வாய்ஸ் அப்படின்றாங்க. அப்போ அந்த இன்வாலிடான இன்வாய்ஸுக்கு என்ன பெனல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees ஆர் 100% ஆஃப் த டேக்ஸ் விச் எவர் இஸ் ஹையர். அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 10,000 rupees பெனல்ட்டி வந்துடும். அதை விட கம்மி கிடையாது. மினிமம் 10,000 ஒரு இன்வாய்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இன்வாய்ஸ்க்கு 10,000 rupees. இல்லைன்னா சப்போஸ் அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து அந்த இன்வாய்ஸில் இருக்கிற டேக்ஸ் அமௌண்ட் 15,000 இருந்ததுன்னா அப்போ வந்து 15,000 அப்ளை ஆகும். ஏன்னா 10,000 ஆர் 15,000 விச் எவர் இஸ் ஹையர்னு சொல்கிறாங்க.
ஸோ பாயிண்ட் என்னன்னா மினிமம் 10,000. ஸோ அதுக்கு மேலே போகலாம். சப்போஸ் இன்கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு இன்வாய்ஸ் போட்டோம், இன்வாய்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஃப்ளாட் 25,000 rupees பெனல்ட்டி. இன்கரெக்டான இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம்னா 25,000 பெனல்ட்டி ஃப்ளாட். ஒரு இன்வாலிடான இன்வாய்ஸ்னா அப்போ அந்த ரெசிபியன்ட் வந்து அதுக்கு ஐடிசி அவைல் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துட்டோம், இன்வாய்ஸ் இல்லாமல் நம்ம முதல்ல பெனல்ட்டி பே பண்ணணும். அதே சமயம் அந்த அதர் ரெசிபியன்ட் வந்து டேக்ஸ் அவைல் பண்ணிட்டாங்கன்னா, ஐடிசி அவைல் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐடிசியை அவங்க ரிவர்ஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும் 24% per annum. ஸோ இந்த பெனல்ட்டி, இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போ எப்போ ரைஸ் பண்ணணும், எப்போ ரைஸ் பண்ணக்கூடாது? சரி, நம்ம GSTR 1 நீங்கள் பாருங்கள், GSTR 1க்கு தான் இன்வாய்ஸுக்கு தான் லிங்க் இருக்குது. GSTR 1ல வர எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே we need to raise e-invoice except for B2C supplies. அதாவது கஸ்டமர் அன்ரெஜிஸ்டர்ட் பீப்புளுக்கு சப்ளை பண்ணுறோம் தெரியும், சரி. அது தவிர எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் விச் GSTR 1ல ரிஃப்ளெக்ட் ஆகிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸப்ட் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணுறது தவிர எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நம்ம வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது B2B ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ், நீங்கள் SCC சப்ளை பண்ணுறீங்க வித் பேமெண்ட் வித்தவுட் பேமெண்ட், அது மேட்டர் கிடையாது. வித் பேமெண்ட் அது வித்தவுட் பேமெண்ட் நீங்கள் SCCக்கு சப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஆகணும், மேண்டேட்ரி கட்டாயமாக. எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் ரைஸ் பண்ணி தான் ஆகணும், வித் ஆர் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸம்டட் சப்ளைஸுக்கு வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ண தேவையில்லை. சப்போஸ் இப்போ ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ் இருக்குது, இல்லை நீங்கள் புக்ஸை வந்து செல் பண்ணுறீங்க, NCERT புக் அந்த மாதிரி புக் எதாவது செல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து எக்ஸம்டட் சப்ளைஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. அந்த எக்ஸம்டட் சப்ளைஸ்க்கு எல்லாமே ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எக்ஸம்டட் சப்ளைஸ் பண்ணும்போது நம்ம வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டோம், நம்ம வந்து பில் ஆஃப் சப்ளை கொடுப்போம். ஸோ பில் ஆஃப் சப்ளை கொடுக்கும்போது நம்ம வந்து பில் ஆஃப் சப்ளை கொடுக்கறதுக்கு இன்வாய்ஸ் தேவையில்லை. நம்ம வந்து டேக்ஸ் இன்வாய்ஸே இல்லை, ஸோ அதனால் இன்வாய்ஸும் இல்லை அதில் எக்ஸம்டட் சப்ளைஸ். இப்போ GSTR 1ல வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸஸ் இருக்கும், ஸோ அது எல்லாத்துக்கும் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. கிரெடிட் நோட்ஸ் இருக்கும், அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன், அதுக்கும் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அடுத்து டெபிட் நோட் இருக்கும். டெபிட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிடையாது. டெபிட் நோட்ன்றது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ன்றது ஜென்ரலி நம்ம காமன் பார்லன்ஸில் டெபிட் நோட். பட் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு பார்ட்டிக்கு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம் வந்து நம்ம செல் பண்ணிட்டோம், 10 rupeesக்கு செல் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அது தப்பு. ஆக்சுவலி அது செல் பண்ண வேண்டியது 11 rupees. தெரியாமல் 10 rupees கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு 1 rupee வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? அந்த நம்ம அசெட் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம பார்ட்டி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அப்படின்ட்டு அந்த 1 rupee நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த 1 rupee இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதும் டெபிட் நோட்டு தான். நம்ம இன்னொரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டோம். எதுக்காகனா இன்னொரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களை அதுக்கான ஸ்டாக்கையும் நீங்கள் இம்பேக்ட் பண்ணணும். ஸோ அது நீங்கள் ஸ்டாக் இம்பேக்ட் ஆகாது, வெறும் ரேட்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் நம்ம டெபிட் நோட் கொடுப்போம். சம்டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். பட் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, சப்போஸ் ஏப்ரல் மந்தோட இன்வாய்ஸை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி தான் நீங்கள் அமெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஏப்ரல் மந்த்லேருந்து நீங்கள் வந்து 18 அந்த டேக்ஸ் அமௌண்ட் மேலே 18% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து டெபிட் நோட் ரைஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் அமெண்டிங். அமெண்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த டேட்லேருந்து ஆரம்பிக்கும். என்னைக்கு அந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் டேட்டோ அந்த டேட்லேருந்து ஆரம்பிக்கும். டெபிட் நோட் போட்டோன்னா அது புது டிரான்சாக்ஷன் மாதிரி கன்சிடர் ஆகும். ஸோ இதில் மெயினாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, டெபிட் நோட்ன்றது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிடையாது. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு வந்து நீங்கள் டெபிட் நோட் போட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண தேவையில்லை. ஒன்லி சேல் வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் வித்தவுட் இம்பேக்டிங் ஸ்டாக், அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். சில கன்சர்ன்ஸுக்கு வந்து சில கன்சர்ன்ஸ் வந்து இன்வாய்ஸ் அவங்களே ரைஸ் பண்ண தேவையில்லை. சப்போஸ் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, இல்லை பேங்க் இருக்குது, NBFC இருக்குது, கூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்குது, ஃப்ரீ ட்ரேட் ஜோன் FTZs ஆர் SEZs ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்,
இல்லை மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர், இவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பண்ண தேவையில்லை இன்வாய்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு தியரிட்டிக்கலான ஒரு வியூ. நவ் இப்போ வந்து நம்ம வந்து we will go into ப்ராக்டிக்கலான ஒரு ஆஸ்பெக்ட் ஆக்சுவலி அபவுட் வாட் இஸ் இன்வாய்ஸ், எப்போ வந்து எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், எப்படி செக் பண்ணலாம் இன்வாய்ஸ் அப்ளிகபிளா இல்லையா அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்வாய்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் கிடையாது, gst.gov.in அந்த போர்ட்டல் கிடையாது இன்வாய்ஸுக்கு. இன்வாய்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் போயிட்டு இன்வாய்ஸ் 1 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கூகுளில் வந்து ஒரு சில லிஸ்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா invoice1.gst.gov.in. இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும் இங்கே invoice1-trial.nic.in. இப்போ இது வந்து ஒரு ட்ரையல் வெப்சைட். முதல்ல ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வரும்போது நிறைய பேருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறதால அவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரையல் வெப்சைட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ தென் இதில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரையல் வெப்சைட் கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் யூஸ் ஒன்லி இது. ஏன்னா இதுதான் லைவ், இது ட்ரையல். இதில் நீங்கள் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுதான் மெயின். இப்போ நீங்கள் இங்கே உள்ளே போயிட்டீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா நீங்கள் சர்ச்சில் போயிட்டு இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் டாக்ஸ் பேயர் இதை கிளிக் பண்ணணும். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இப்போ உங்ககிட்ட அந்த ஜிஎஸ்டிஐன் நம்பர் இருக்குது, அந்த ஜிஎஸ்டிஐன் நம்பருக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிளா இல்லையா அப்படின்ட்டு காட்டுறது இந்த ஸ்க்ரீன்லேருந்து நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ நான் ஒரு ஜிஎஸ்டிஐன் நம்பர் எடுத்துக்கிறேன் ட்ரையலும். ஸோ இந்த இப்போ நான் இது வந்து கேப்சா போட்டு கோ கொடுத்தோடனே என்ன இருக்குன்னா, இந்த ஜிஎஸ்டிஐன் நம்பருக்கு வந்து யூஆர் எனேபிள் ஃபார் இன்வாய்சிங் ஃப்ரம் 1st April 2022 அப்படின்னா 1st April இருந்து தான் we are liable to raise e-invoice அப்படின்ட்டு வரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து less than 20 crore அப்படின்னா அது வந்து இது நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு தான் வரும். இப்போ இது எதை பேஸ் பண்ணிட்டு வருதுன்னா உங்களோட GSTR1, GSTR3B அது பேசிக்கலி GSTR3B பேஸ் பண்ணிட்டு தான் வருது இது. ஸோ பேஸ்ட் ஆன் GSTR3Bல நீங்கள் கொடுக்குற டர்ன் ஓவர் பேஸ் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துடும். பட் இது ஆல்வேஸ் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நீங்கள் வந்து உங்களோட ஆடிட்டர்ஸ் அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணிவிடுங்க ரிகார்டிங் திஸ். எதுக்காகனா சம்டைம்ஸ் என்ன இருக்கலாம்னா நம்ம GSTR3B கொஞ்சம் தப்பாக ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் இங்கே வந்து இது வந்து தப்பாக காட்டும், இந்த ரிப்போர்ட் வந்து தப்பாக காட்டும். 3Bல வந்து வி ஹவ் ஷோன் கம்மியாக காட்டிட்டோம், அதை வந்து 9ல் கரெக்ட் பண்ணிட்டோம், ஆர் அந்த மாதிரி ஏதாவது 1க்கும் 9 3Bக்கும் மிஸ்மேட்ச் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ இந்த ரிப்போர்ட் வந்து தப்பாக காட்டும். ஸோ நீங்கள் ஆல்வேஸ் வந்து நீங்கள் உங்களோட ஆடிட்டர் கிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு அப்ளிகபிளாக இல்லையான்னு பார்த்து கேட்டுடுங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் ஆர் நாட். ஸோ இது ஃபஸ்ட்டு எனேபிள் ஆகணும். எனேபிள் அப்படின்ட்டு வந்தால் தான் உங்களால் வந்து இன்வாய்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஜிஎஸ்டிஐன் நம்பர் யூஆர் எனேபிள்ட் அப்படின்னு வந்துடுச்சு. பட் தேர் மைட் பி சில எல்லாருக்கும் இந்த மாதிரி வராது. சில ஜிஎஸ்டிஐன் நம்பர் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்கலாம். இப்போ லெஸ் than 20 crores எனேபிள் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம அதை செக் பண்ணதுக்கப்புறமா சப்போஸ் நம்மளோட டர்ன் ஓவர் இஸ் லெஸ் than 20 crores, இங்கேயும் எனேபிள் இன்வாய்ஸ் எனேபிள்டு இங்கே வரல. ஒன்று. செகண்ட் வந்து நம்ம ஜிஎஸ்டிஐன் நம்பர் டர்ன் ஓவர் கூட லெஸ் than 20 crores தான் அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம அதோட we can stop. பட் சப்போஸ் நம்மளோட ஜிஎஸ்டிஐன் நம்ம வேல்யூ நம்ம டர்ன் ஓவர் வந்து மோர் தென் 20 crores, பட் ஆனால் அங்கே வந்து காட்டுறது வந்து நாட் எனேபிள்ட் அப்படின்னு காட்டுதுன்னா தென் we need to enable. இங்கே வந்து இன்வாய்ஸ் எனேபிள்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் ஜிஎஸ்டிஐன் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போது இன்வாய்ஸ் எனேபிள் ஆனால் தான் நம்மளால் போர்ட்டலில் லாகின் க்ரியேட் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளால் வந்து we can raise an e-invoice, சரிங்களா? பட் ஆனால் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து லயபிலிட்டியே இல்லை, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணுன்ட்டு ஒரு லயபிலிட்டியே இல்லை, பட் ஆனால் நீங்கள் போய் இங்கே கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிட்டீங்க, இப்போ ஜிஎஸ்டிஐன் நம்பர் ஓடிபி எல்லாம் போட்டுட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நீங்கள் மேண்டேட்டரியாக நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் சும்மா சாம்பிளாக நம்ம பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அது எனேபிள் ஆகிடுச்சுன்னா நம்ம மேண்டேட்டரியாக ரைஸ் பண்ணி தான் ஆகணும்.
ஏன்னா அதுதான் ஏன்னா இது வந்து நம்ம வாலண்டரியாக போயிட்டு நம்மளுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அதனால என்ன ஆகும்னா மேண்டேட்லி நீங்கள் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு லைபிலிட்டி இருக்குது. நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலன்னா நீங்கள் போடுற ஒரு இன்வாய்ஸும் இன்வேலிட் அப்படின்ட்டு தான் அது வரும். ஸோ அதனால நீங்கள் வந்து இங்கே வந்து ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்னா தென் டோன்ட் எனேபிள் இன்வாய்ஸ். ஒன்ஸ் அது எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் சப்போஸ் டிஃபால்ட்டாக மோர் தென் 20 crore தென் அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். சப்போஸ் உங்கள் டர்ன் ஓவர் மோர் தென் 20 crore பட் பிகாஸ் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து தப்பாக கொஞ்சம் ஃபைல் பண்ணியிருக்கிறதால அது வந்து நாட் எனேபிள்டு அப்படின்னு வருதுன்னா தென் நம்ம மேனுவலாக எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போர்ட்டல் லாகின் கிரியேட் பண்ணணும். இன்வாய்ஸோட போர்ட்டல் லாகின் வந்து இபே பில்லோட போர்ட்டல் லாகின் ஐடென்டிக்கலாக இருக்கும். ரெண்டும் ஒரே லாகின் தான். ரெண்டுத்துக்கும் ஒரே யூசர் ஐடி ஒரே பாஸ்வேர்ட். இஃப் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இவே பில் லாகின் இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி இங்கே வந்துட்டு இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த இவே பில்லோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் தான் இன்வாய்ஸுக்கும் அதே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா தென் நீங்கள் வந்து ஜிஎஸ்டிஎன் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அந்த க்ரெடென்ஷியல்ஸ். ஸோ அதனால் நான் எதுவுமே பண்ணலை. பட் சப்போஸ் உங்களுக்கு இந்த பார்ட் எதுக்குன்னா ஒன்ஸ் யூ டோன்ட் ஹேவ் இவேபிள் க்ரெடென்ஷியல்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து போர்ட்டல் லாகின்ல வந்துட்டு நீங்கள் ரைஸ் பண்ணணும். ஓகேங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது டேட்டா. ஸோ நம்ம வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் ஸோ இதுதான் நம்மளோட இன்வாய்ஸ் போர்ட்டல். ஆக்சுவலி இதில் வந்து நம்மளுக்கு டேஷ்போர்டில் வந்து என்ன இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம் நேற்று இன்னைக்கு என்ன அதுக்கு மாதிரி எவ்வளோ கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாமே இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பல்க் அப்லோட். நான் இந்த பல்க் அப்லோட் அப்படின்னு என்னென்னா நீங்கள் எக்ஸல்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். எக்ஸல்லேருந்து டேட்டா வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஜேசன் ஃபைல் மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். நம்ம அதை உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா அப்லோட் இன்வாய்ஸஸ் ஜேசன் ஃபைல். அப்புறம் இங்கே வந்து நம்ம ஜேசன் ஃபைலை அப்லோட் பண்ணணும் இதில். ஸோ பட் நீங்கள் இங்கே வந்து ஜேசன் ஃபைல் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். நம்மளால் எக்ஸலோ பிடிஎஃப் அப்லோட்லாம் பண்ண முடியாது. நம்ம ஜேசன் அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அதை ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் டூல் இருக்குது. ஸோ அந்த எக்ஸல் டூலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அது எப்படி நமக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட. ஸோ நீங்கள் இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். நீங்கள் இதான் invoice1.gst.gov.in போட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ஹோம் பேஜ் வரும். இதில் வந்து ஹெல்ப் போனீங்கன்னா டூல்ஸில் வந்து பல்க் ஜென்ரேஷன் டூல் அப்படின்ட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஜேசன் ப்ரிப்பரேஷன் டூல் 1.101 அப்படின்ட்டு இருக்கும். இதுதான் நம்மளோட ரெலவெண்ட்டான டூல். ஆக்சுவலி இதில் ஃபார்மேட் ஏ, ஃபார்மேட் பி, ஃபார்மேட் சி, ஃபார்மேட் டின்ட்டு 4 பார்ட் இருக்கும். ஃபார்மேட் ஏன்றது சிம்பிள் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் மட்டும்தான் ஜென்ரலி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஹூஎவர் இஸ் யூசிங் எக்ஸல் மெஜாரிட்டி பீப்புள் வந்து இந்த ஃபார்மேட் ஏ தான் யூஸ் பண்ணுறாங்க. பி வந்து அதே தான் பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். லைக் அது வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ப்ராடக்ட் சி அண்ட் ஃபார்மேட் சி அண்ட் ஃபார்மேட் டி வந்து கொஞ்சம் மோர் டுவர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஃபார்மேட் ஏ வந்து தான் நம்ம எல்லாமே இட் வில் பி சஃபிஷியன்ட். ஸோ அதனால் நம்ம அதுவே நம்ம யூஸ் பண்ணலாம். கிளிக் பண்ணுறோம். ஸோ இது டவுன்லோட் ஆகிருக்கு. வில் ஓப்பன் இட். ஸோ நவ் இதுதான் ஆக்சுவலி நம்மளோட இன்வாய்ஸுக்கான ஜேசன் ப்ரிப்பரேஷன் டூல். இதுதான் நம்மளோட இன்வாய்ஸ்க்கான ஜேசன் ப்ரிப்பரேஷன் டூல். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்டில் வந்து நிறைய கோடிங் பண்ணி வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் மெம்பர்ஸ் ஆளுங்க வந்து இங்கே வந்து நிறைய கோடிங்லாம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அது வந்து மேக்ரோஸ் அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இது வந்து எல்லா சிஸ்டம்லேயும் நீங்கள் போட்டோன்னே டக்குன்னு ரன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேக்ரோ எனேபிள் பண்ணணும். அப்போ தான் இந்த டூலே ஒர்க் ஆகும். இல்லைன்னா இது ஒர்க்கே ஆகாது. ஸோ இப்போ வந்து ஸோ அது எப்படி மேக்ரோ எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலில் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரஸ்ட் சென்டர் செட்டிங்ஸ்
macro settings, enable all macros. Default disable all macros without notification இருக்கும். அதை வந்து we need to change it to enable all macros not recommended. இதை வந்து நம்ம ஓகேன்னு கொடுக்கணும். அது திருப்பி காட்டுறேன். ஃபைல், ஆப்ஷன்ஸ், ட்ரஸ்ட் சென்டர் செட்டிங்ஸ், மேக்ரோ செட்டிங்ஸ், எனேபிள் ஆல் மேக்ரோஸ். ஓகே. ஸோ இது பண்ண உடனே உங்களுக்கு வந்து மேக்ரோ எனேபிள் ஆகும். ஸோ இந்த மேக்ரோ எனேபிள் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிஸ்டமில் வந்து அந்த ஜேசன் வேலிடேஷன் டூல் ஒர்க் ஆகும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டூலில் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ரிலவெண்ட்டான இது வந்து இந்த ரெண்டு ஷீட்ஸ் மட்டும்தான், ப்ரொஃபைல் அண்ட் இஎன்ஒய் ஷீட். ஸோ நம்ம ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். ப்ரொஃபைல் ஷீட் வி வில் ஃபில் அப் செல்லர் ஜிஎஸ்டிஐஎன் நம்பர். செல்லர் ஜிஎஸ்டிஐஎன் நம்பர்ன்றது நம்மளோட ஜிஎஸ்டிஐஎன் நம்பர். ஸோ இதுதான் நம்ம செல்லர் ஜிஎஸ்டிஐஎன் நம்பர். இதுதான் இது. லீகல் நேம், ட்ரேட் நேம் கிடையாது, இது லீகல் நேம். லீகல் நேம் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் படி என்ன இருக்கோ அதை படி எடுத்து போட்டுடுங்க. தென் யுவர் அட்ரஸ். ஸோ இதுவும் நீங்கள் ப்ரொஃபைல் உங்களோட ஜிஎஸ்டி ப்ரொஃபைலில் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டு. லொகேஷன் சென்னை, ஸ்டேட் தமிழ்நாடு, பின்கோட் 6,95,000. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் த செல்லர் எல்லாமே. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கும். இது வந்து என்னென்னா உங்களோட டேட்டா என்ட்ரி ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டூல் ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்கள் இந்த இஎன்ஒய் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் டேட்டாவை வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காலம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 85 காலம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு லைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதுவுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி போகும்போது நிறைய ஸ்க்ரோல் பண்ணணும் ரைட் சைடில். இதில் வந்து பாதி திங்ஸ் வந்து நிறைய பேருக்கு அப்ளிகபிளாகவே இருக்காது. நிறைய திங்ஸ் வில் நாட் பி அப்ளிகபிள் டு மெனி பீப்புள். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா இந்த டூலில் வந்து நீங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுக்க அங்கே வந்து அது ஹைட் ஆர் அன்ஹைட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், எடுத்த உடனே ரிவர்ஸ் சார்ஜ் பற்றி டீட்டெயில்ஸ் ஏதோ கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ டு யூ ஹேவ் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சப்ளை பண்ணுறோம், அதுக்கு மேலே வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் வந்து டேக்ஸ் அவங்க பே பண்ணணும். ஸோ நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம், அவங்க அதர் பார்ட்டி வந்து அதுக்கு மேலே ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் டேக்ஸ் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ், அதுக்கப்புறமா வந்து லாயர் லீகல் சர்வீசஸ் ஆர் ஃப்ரைட் சர்வீசஸ், ஜிடிஎஸ் சர்வீசஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் மேலே அதர் பார்ட்டி வந்து ஆர்சிஎம் பே பண்ணணும். நம்மளோட அவுட்வர்ட் சப்ளை அதர் பார்ட்டி வந்து அதுக்கு மேலே ஆர்சிஎம் பே பண்ணணும் அப்படின்னா அது எஸ் கொடுக்கணும். சப்போஸ் அது வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னா நோன்னு கொடுத்துடலாம் நீங்கள். இப்போ நம்ம நோன்னு கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, அடுத்தது டைரெக்டாக சி இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியுதா? உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏ காலம் இருந்தது, சி காலம் இருக்குது, பி காலம் ஹைட் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து ஆர்சிஎம் ரிலேட்டட் காலம். ஸோ வெதர் அது ஆர்சிஎம் அப்ளிகபிள் எஸ் ஆர் நோ அப்படின்றதுக்கான காலம். ஸோ அதனால் அது ஹைட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது வந்து உங்களோட டேட்டா என்ட்ரி வந்து இன்னும் கன்வீனியன்ட் ஆக்கிடும், அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றுனா அந்த 10 பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆர்சிஎம் நம்ம பார்த்தாச்சு. நம்மளோட அவுட்வர்ட் சப்ளைஸ் வேறு அதர் பர்சன் வந்து ஹேஸ் டு பே ஆர்சிஎம் டேக்ஸ் ஆன் இட். அதுதான் இது. we'll give it as no, நம்ம இருக்காது.
Do you have e-commerce GSTIN number? ஸோ இது வந்து மோர் ஃபார் TCS அந்த மாதிரி அப்ளிகபிலிட்டிக்காக தான் இதெல்லாம் நம்ம கொடுக்குறாங்க. We'll also give same as no this. Now third பாயிண்ட்லேருந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட், do you have bill from and dispatch from transaction details? அப்போ சப்போஸ் நம்ம மெட்டீரியல் வந்து ஒரு வேர் ஹவுஸில் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஜாப் ஒர்க்கர் கிட்ட இருக்குது, நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் அந்த பில்லிங் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இட் இஸ் தேர் இன் பிளேஸ் ஏ. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, பட் அந்த மெட்டீரியல் எல்லாமே இன்னொரு பிளேஸ் பியில் இருந்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ஹவுஸ் ஆர் ஜாப் ஒர்க் லொக்கேஷன் அங்கேருந்து போகுது அப்படின்னா தென் இங்கே வந்து எஸ் கொடுக்கணும். இல்லை பட் நம்ம பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸும் இங்கே ஏல தான் இருக்குது, டிஸ்பேச் ஆகிற கூட்ஸும் ஏலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னா தென் அங்கே வந்து நோ கொடுக்கும். ஸோ இது என்ன இம்பேக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பேச் டீட்டெயில்ஸுக்கு வந்து இம்பேக்ட் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம இருக்கிறது வந்து அந்த பிளேஸ் ஏ, அங்கேருந்து டிஸ்பேச் ஆகுதுன்னா தென் பையரோட செல்லரோட அட்ரஸும், செல்லர் அட்ரஸ் அதாவது இந்த அட்ரஸும் டிஸ்பேச் ஃப்ரமும் ரெண்டுமே ஒரே இடம் அப்படின்னு எடுத்துக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணணும், எந்த இடத்துல இருந்து நம்ம போகுது, ஸோ மெட்டீரியல் எந்த இடத்துல இருந்து இங்கேருந்து போகுது அப்படின்ட்டு நம்ம இங்கே அப்டேட் பண்ணோம்னா இதுதான் அந்த அட்ரஸ்ன்னு எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அது எல்லாமே ஒரே இடத்துல தான் நம்ம டிஸ்பேச் பண்ணுறோம். ஸோ அதனால் அது நோ கொடுத்துடலாம். நோ கொடுத்தானே அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிடுச்சு. Do you have bill to or ship to transactions? Do you have bill to or ship to transactions அப்படின்ட்டு இருக்குது. ஸோ bill to or ship to transaction அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிஸ்பேச் ஃப்ரம் அப்படின்னா ஒரு வேற இடத்துல இருந்து டிஸ்பேச் பண்ணுறோம். இப்போ பில் டு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வி ஆர் பில்லிங், நம்ம வந்து இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜிஎஸ்டிஐன் நம்பருக்கு போகுது, ஒரு பர்டிகுலர் ஹெச்ஓக்கு போகுது, ஹெட் ஆஃபீஸ் போகுது. பட் ஆனால் மெட்டீரியல் வந்து ஒரு வேர் ஹவுஸ்க்கு போகுது, இல்லைன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகுது, ஒரு வேற இடத்துக்கு போகுது. ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட். பில் வந்து போகிறது ஒரு இடத்துக்கு, மெட்டீரியல் போகிறது இன்னொரு இடத்துக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா எஸ் கொடுக்கணும். சப்போஸ் ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போகுது அப்படின்னா இங்கே நோ கொடுக்கணும். ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இந்த பார்ட்டை வந்து அது அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது வந்து நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா தென் உங்களோட பையரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தான் உங்களோட ரிசீவ் ஆகிற இடத்தோட அட்ரஸும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கும். இஃப் யூ கிவ் நோ, எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் கொடுக்கலாம். நான் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படின்றது என்னென்னா, இங்கே வந்து ஒரு இஸ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காலம் இருக்குது. இந்த காலமை வந்து அது எனேபிள் இல்லை டிசேபிள் பண்ணும். இது எதுக்காக அது பண்ணோன்னா, இட் வில் டூ ஹெச்எஸ்என் வேலிடேஷன். இப்போ ஹெச்எஸ்என் கோட்லாமே 99ல் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் செக் பண்ணோம். ஸோ செகண்ட் திங் வந்து சர்வீஸ்க்கு வந்து இவே பில் ரைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே பண்ணுறது. ஒரே இன்வாய்ஸில் வந்து கூட்ஸும் இருக்குது, சர்வீஸும் இருக்குதுன்னா தென் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டு சர்வீஸ் காம்பனண்ட் இருந்தது அப்படின்னா அங்கே மட்டும் நீங்கள் இஸ் சர்வீஸ் எஸ் கொடுத்துருங்க, மிச்சது எல்லாமே நோ கொடுத்துருங்க. பட் நம்ம இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிள் எல்லாமே கூட்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம அதை நோ கொடுத்துருந்தோம். பார்கோட் டீட்டெயில்ஸ் வந்து ஜென்ரலி அது வந்து நிறைய டீட்டெயில்ஸ், ரொம்ப நிறைய லைன் ஐட்டம்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் வி டோன்ட் கிவ் தட் பார்கோட் டீட்டெயில்ஸ். ஸோ அதை நோ கொடுத்துருங்க. Do you have free quantity? இது வந்து உங்களோட ineligible ITC. ஸோ எதுக்காகனா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு குவான்டிட்டி கொடுத்துறீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் அவைல் பண்ண இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு செக் பாயிண்ட் தான் இது. பட் அது வந்து நம்ம ஜென்ரலி கொடுக்குறது இல்லை. ஸோ அதை நம்ம give it to no. பேட்ச் டீட்டெயில்ஸ் இது do you wish அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம we will not give that also. அது நோ கொடுத்துடலாம். எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது என்னென்னா, அந்த எக்ஸ்போர்ட்டோட போர்ட் என்ன கண்ட்ரிக்கு போயிருக்குது, என்ன ஷிப்பிங் பில் நம்பரு, ஷிப்பிங் பில் டேட்டு, என்ன போர்ட், என்ன ரீஃபண்ட் கிளைம் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுக்கு அது எக்ஸ்போர்ட் கிடையாது அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம், நோ கொடுத்துடலாம். இவே பில் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இதில் என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி உங்ககிட்ட இவே பில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவே பில் ரைஸ் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. சப்போஸ்
நீங்கள் வந்து ஒரு ஈவேபிள் இன்வாய்ஸ் ரைஸ் ஆல்ரெடி ஈவேபிள் ரைஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா இப்போ வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா கடைசியில் வந்து உங்களுக்கு இந்த இது கேட்கும். இது எதுக்காக பண்ணணும்னா இன்வாய்ஸும் ஈவேபிளையும் லிங்க் பண்ணணும், அதுக்காக தான் இந்த டீட்டெயில் ஆக்சுவலி கேட்குது. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண போகிறீங்க, பட் ஆனால் இவேபிள் இல்லை. ஸோ இன்வாய்ஸ் போர்ட்டல்லேருந்து தான் நம்ம இவேபிள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நோன் கொடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண போகிறோம், பட் வி டோன்ட் ஹேவ் இவேபிள். இன்வாய்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இவேபிள் போடணும், அதுக்காக தான் இது. ஸோ இது போட்டாலே அது ஹைட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுதான் இந்த மொத்த ஷீட்டோட பர்பஸ். இது வந்து ரொம்ப டேட்டா என்ட்ரியை வந்து ஸ்பீடன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஷீட் இது. நான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லைவான ஒரு நான் ஒரு இன்வாய்ஸ் இருக்கு. இந்த இன்வாய்ஸ் வந்து டேலிலேருந்து வந்த இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸை எப்படி நம்ம வந்து இந்த எக்ஸல் ஃபார்மேட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை டைப், அதாவது என்னென்னா B2B, பில் டு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். SEC WPன்றது SEC வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், WOPன்றது வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட், வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். அடுத்து வந்து டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் தட் நம்ம கவர் பண்ணுறது வந்து B2B டிரான்சாக்ஷன். ஸோ அதனால் அது B2B. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கேட்குது அப்படின்னா IGST ஆன் இன்ட்ரா. ஸோ IGST ஆன் இன்ட்ரானா சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னா இன்ட்ரா ஸ்டேட்லேயும் நம்ம IGST பே பண்ணணும், CGST SGST கிடையாது. பிகாஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் சப்ளை அந்த இது இன்ட்ரா கூட்ஸ் மூவ்மெண்ட் வந்து வித்தின் தான் இருக்குது, பட் IGST பே பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஜென்ரல் நீங்கள் நோ கொடுங்க. ஏன்னா நான் இப்போ ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தபடி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நீங்கள் எஸ்என் கொடுத்துட்டீங்கன்னா தென் அந்த ரெசிபியன்ட் வந்து RCM பே பண்ணணும். ஸோ அதை நீங்கள் நோனே கொடுத்துருங்க, டோன்ட் கிவ் எஸ் ஹியர். டாக்குமெண்ட் டைப் நம்ம முதல்ல பார்த்தபடி நம்ம வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம், கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணலாம், டெபிட் நோட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ் நம்ம போட்டுடலாம். அடுத்தது டாக்குமெண்ட் நம்பர். டாக்குமெண்ட் நம்பர்ன்றது இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இதுதான் அந்த இன்வாய்ஸ் நம்பர். ஸோ KSI நம்ம ஆக்சுவலி ஆல்ரெடி KSI 510 நம்ம எங்கேயோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் 515 நான் மாற்றுறேன். நான் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டேட். டாக்குமெண்ட் டேட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட்டில் இருக்கும், DD/mm. ஸோ இன்னைக்கு 30th March. ஸோ 30/month. நீங்கள் ஹைஃபனோ டாட்டோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும், ஸ்பேஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் எதுவும் கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து பையர் GSTN நம்பர். ஸோ இவர் தான் பையர், இதுதான் பையரோட GSTN நம்பர். லீகல் நேம் ஆஃப் த பையர், வர்த் ட்ரஸ்ட்ன்றது. பையரோட பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடுக்கு தான் நம்ம வந்து பையர் கூட தமிழ்நாடுல தான் இருக்காங்க. பையரோட பிளேஸ் ஆஃப் சப்ளை நம்ம கொடுக்குறது கூட்ஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ளே தான் நம்ம அனுப்புகிறோம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு தான் இருக்கணும், தமிழ்நாடு. பையரோட அட்ரஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பையர் லொக்கேஷன் நம்ம சென்னை போட்டுக்கலாம், சென்னை. பையர் ஸ்டேட் இஸ் ஆல்சோ தமிழ்நாடு. பையர் மெயில் ஐடி. இப்போ இதில் வந்து ஸ்டார் போட்டது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்க, ஏன்னா அதர் திங்ஸ் எல்லாமே நான் மேண்டேட்ரி. ஸ்டார்ன்றது மட்டும்தான் மேண்டேட்ரி. இப்போ சீரியல் நம்பரில் வந்து இங்கே 2 ஐட்டம் இருக்குது, 1 and 2. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 1 கொடுக்குறோம், அப்போ தான் ஃபஸ்ட் ஐட்டம் கொடுக்குறதுக்கு. 2 வந்து செகண்ட் ஐட்டம் கொடுக்குறதுக்கு. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ஆக்சசரிஸ், செகண்ட் ஐட்டம் சாரி. HSN கோட் 91025407. நான் 4 digits மினிமம் மேண்டேட்ரி. நம்ம 4 digits மினிமமாக நம்ம கொடுத்தாகணும். அது கீழே போட்டிங்கன்னா அக்செப்ட் ஆகாது. பட் நம்மளோட டர்ன் ஓவரை பேஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ HSN கோட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கணும். தேர் ஆர் லிமிட்ஸ். 1.5 crore வரைக்கும் 4 is sufficient. அப் டு 1.5 to 5 crore 6 digits. அந்த மாதிரி சம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது தகுனட்டா we need to use a HSN codes. பட் மினிமம் 4 கீழே போனால் அக்செப்ட் ஆகாது. இப்போ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 தான் ரெண்டுமே. யூனிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர். இது வந்து கேஜியா, டசனா, பஞ்ச், பாட்டிலா, இல்லைனா நம்பர்ஸா அப்படின்ட்டு. இது வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ். ஸோ அதனால் நம்ம நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம்.
யூனிட் ப்ரைஸ்னா ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, ஒரு நம்பரோட ப்ரைஸ் 4800 3000 ஆஸ் பர் இங்கே. ஓகே. ஸோ டோட்டல் அமௌண்ட், அதாவது என்ன கிராஸ் அமௌண்ட், அதாவது என்ன குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் ப்ரைஸ், டோட்டலாக என்ன பார்த்தீங்கன்னா 4800 3000. அடுத்தது டிஸ்கவுண்ட். நோ டிஸ்கவுண்ட் வந்து ஜென்ரலி நம்ம இன்வாய்ஸஸில் வந்து வி வாண்ட் ஜென்ரலி மென்ஷன் டிஸ்கவுண்ட் பிகாஸ் அந்த டைமில் வர டிஸ்கவுண்ட் எல்லாமே ட்ரேட் டிஸ்கவுண்ட். நம்மளோட இந்த யூனிட் ரேட்டு ஆஃப்டர் ட்ரேட் டிஸ்கவுண்ட் தான் இருக்கும் ஜென்ரலி. ஸோ அதனால நம்ம அதை மென்ஷன் பண்ண மாட்டோம். பட் சப்போஸ் நீங்கள் ஏதோ மென்ஷன் பண்ணுறீங்க, ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். மைனஸ் சைன் யூஸ் பண்ணக்கூடாது. டேரெக்டாக நீங்கள் வந்து பாசிட்டிவாகவே நம்பர் கொடுங்க. 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னா 100 அவ்வளோ. நம்ம நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணக்கூடாது, -100. taxable வேல்யூன்றது கிராஸ் அமௌண்ட் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ 4800 டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லை அதனால. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரேட் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் இந்த ஆக்சசரிக்கு வந்து 18%, சாரிக்கு 5% இங்கே. ஸோ அதை இங்கே போட்டுருவோம். சிஜிஎஸ்டி அமௌண்ட், எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி அமௌண்ட் 432.75 இங்கே. ஸோ எஸ்ஜிஎஸ்டியும் 432.75. ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம செஸ் அதெல்லாம் எதுவுமே அப்ளிகபிள் இல்லை. ஸோ செஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் செஸ் இங்கெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் செஸ் என்ன, அந்த செஸ், எல்லா செஸ்ஸும். நெக்ஸ்ட் வந்து அதர் சார்ஜஸ். அதர் சார்ஜஸ்ன்றது சம்திங் லைக் வேற ஜிஎஸ்டி அது மேலே அப்ளை ஆகாமல் இருக்கிற சார்ஜஸ் இல்லை அதர் திங்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அது. அதர் சார்ஜஸ் வந்து கேன் நாட் பி நெகட்டிவ். அதுவும் ஒன்று, இட் கேன் நாட் பி நெகட்டிவ், இட் கேன் ஒன்லி பி பாசிட்டிவ். அடுத்தது வர்றது என்னதுன்னா ஐட்டம் டோட்டல். ஐட்டம் டோட்டல்ன்றது என்னன்னா இந்த டாக்ஸபிள் வேல்யூ ப்ளஸ் இந்த ரெண்டு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. அதாவது என்னன்னா 4800 + 432 இன்ட்டு ப்ளஸ் 432. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம் டு 5664. ஓகேங்களா. 4800 + 432 + 432. அது இந்த ஐட்டம் டோட்டல் வந்து 3000 + 75 + 75. அதாவது என்னன்னா 3150. ஓகேங்களா. ஸோ இந்த டேபிள் இந்த க்ரீன் கலரில் கொடுத்தது எல்லாமே அந்த ப்ராடக்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ அடுத்தது இந்த ப்ளூ கலரில் கொடுக்குறது வந்து அந்த ஃபுல் இன்வாய்ஸுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த ஃபுல் இன்வாய்ஸில் வந்து எவ்வளோ டாக்ஸபிள் வேல்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். இந்த ஃபுல் இன்வாய்ஸுக்கு வந்து டாக்ஸபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4800 + 3000. அதாவது என்னென்னா 7800. ஓகேங்களா. இந்த ஃபுல் இன்வாய்ஸில் இருக்கிற எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட் அதாவது 432 + 75 507. அதே மாதிரி சிஜிஎஸ்டி அமௌண்ட் 507 டோட்டலாக ஆட் பண்ணிட்டு. அடுத்தது இன்வாய்ஸ் வேல்யூ. இன்வாய்ஸ் வேல்யூன்றது 7500. டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ 7500. அது வந்து என்ன பண்ணணும்னா 507 + 507 சிஜிஎஸ்டி 507 எஸ்ஜிஎஸ்டி. ஸோ டோட்டல் ரெண்டு மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கூட்டிங்கன்னா 8814. அதுதான் உங்களோட இன்வாய்ஸ் வேல்யூ. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இது பண்ணதுக்கு அப்புறமா Hi Kedarnath, we are not able to hear your voice. Kindly unmute yourself. ஓகே. எப்போ மியூட் ஆச்சு? இப்போதான் மியூட். சரி, ஓகே. ஸோ ஒன்ஸ் நம்ம அதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் அதை அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ நம்ம டாக்ஸபிள் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ நவ் இந்த ஐட்டம்ல பார்த்தீங்கன்னா 2 லைன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே மேலே ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு அகேன்ஸ்ட் எல்லா லைனுமே எல்லா வேல்யூஸ் ஃபில் ஆகிருக்கணும், மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால நம்ம அதை வந்து காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலிடேஷன்ஸ் உள்ள பேக்எண்டில் பில்ட் ஆகிருக்கும். ஸோ லைக் எக்ஸாம்பிள் டேக்ஸ் அமௌண்ட் எல்லாமே மேட்ச் ஆகணும், ரேட்டோட மேட்ச் ஆகணும். இப்போ லோக்கல் சப்ளைஸ்னால் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இருக்கணும். அந்த மாதிரி நிறைய வேலிடேஷன்ஸ் எல்லாமே பில்ட் ஆகிருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து வேலிடேட் அப்படின்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வேலிடேஷன் ஆகும். என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அது வேலிடேட்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஒன் எரர் தட் இஸ் கம்மிங் இன், ஒரு எரர் இருக்கு. இப்போ இந்த எரர் வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எரர் வந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா லாஸ்ட் காலமில் வந்து you can see here pin code is mandatory for B2B. so this is check at column O அப்படின்னா அந்த காலமோட நம்பரோட அது சொல்லிடும். ஸோ இதுதான் அந்த காலம் O. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 6,32,000 நான் கொடுக்குறேன், நான் 6,32,000 நான் கொடுக்குறேன். ஸோ தட் எரர் வந்திருக்கு. அந்த எரருக்கான அந்த அந்த லைனில் இருக்கிற எல்லா எரர்ஸுமே அதில் வந்து அது ஃபில் ஆகி வந்துடும். அது எந்த காலம் பார்க்கணுன்னு கூட அது சொல்லிடும். நீங்கள் ஜஸ்ட் அந்த காலம் மட்டும் பார்த்துட்டு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வேலிடேட் கொடுக்கணும். இப்போ இது எல்லாமே எரர்ஸ் போயிடுச்சு, கரெக்ட் ஆகிடுச்சுன்னா தென் டேட்டா வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு அது வந்து எரர் சக்ஸஸ் வந்துடும். இது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே ப்ரிப்பேர் ஜேசன் அப்படின்ற அந்த ஆப்ஷனு எனேபிள் ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரிப்பேர் ஜேசன் அப்படின்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அது வேலிடேட் ஆகும். எல்லா எரர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த ஜேசன் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிடும், ஒரு ஜேசன் ஃபைல். அந்த ஜேசன் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அது எங்கே வைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வந்து அந்த எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அங்கே தான் இந்த ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடணும். ஸோ நம்ம எக்ஸல் வந்து டவுன்லோட்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதனால் டவுன்லோட்ஸ்லேயே தான் ஜேசன் ஃபைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜேசன் ஃபைலை வந்து நம்ம இப்போது அப்லோட் பண்ணணும். நம்ம எங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போர்ட்டலில் வந்து இன்வாய்ஸில் பல்க் அப்லோட் இந்த ஆப்ஷனில் இங்கே வந்து நம்ம வந்து ஜேசன் ஃபைலை அப்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட்ஸ் ஜேசன் ஓப்பன் பண்ண இங்கே அட்டாச் ஆகிடுச்சு. இங்கே அட்டாச் ஆனதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்தீங்கன்னா இப்போ அது அப்லோட் ஆகிட்டு எவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல் எவ்வளோ ஃபெயில் அப்படின்ட்டு அந்த சம்மரி ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இப்போ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஐஆர்என், இதுதான் அந்த ஐஆர்என் கோட். இப்போ நம்ம இதை வியூ பண்ணுறதுக்காக நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுதான் உங்களுக்கு இன்வாய்ஸ்ன்றது இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட கியூஆர் கோட், இதுதான் ஐஆர்என், இது அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் டேட் அப்படின்னு கொடுத்துட்டு இதுதான் உங்களோட ஃபுல். திஸ் ஹவ் யூ வில் சி அண்ட் இன்வாய்ஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெனரேட் பண்ணுறீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து எக்ஸலில் போட்டுட்டு ஜேசன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா தென் இந்த இன்வாய்ஸ் இப்படி வந்துடும். இந்த இன்வாய்ஸை வந்து உங்களோட மெயின் இன்வாய்ஸோட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பணும். ஸோ இந்த இன்வாய்ஸை வந்து நம்ம மெயின் இன்வாய்ஸ் டேக்ஸ் இன்வாய்ஸோட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பணும். ஏன்னா invoice without an e-invoice is invalid. Tax invoice without an e-invoice is invalid. ஸோ அதனால நீங்கள் டேக்ஸ் இன்வாய்ஸோட e-invoice அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பணும். அது இல்லைன்னா இட் வில் பிகம் அ நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் இதுதான் நம்ம வந்து மேனுவலாக நம்ம வந்து ரைஸ் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் ரைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப் மட்டும் போகலாம். இப்போ வந்து நம்ம ரைஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரைஸ் பண்ண இன்வாய்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஹோமில் வந்து எம்ஐஎஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த எம்ஐஎஸ் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட்டட் இன்வாய்ஸஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பீரியட் வரும். 28th 30th மார்ச் வரைக்கும் உங்களால் பார்க்கறதுக்கான ஒரு பீரியட். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேலண்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் 28 தான் செலக்ட் பண்ண முடியுது. உங்களால் பிஃபோர் 28 எந்த டேட்டும் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. இது எதுக்காகனா நம்ம இன்வாய்ஸஸ் பார்க்குறோன்னா லாஸ்ட் 3 days மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். டுடே, எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே இந்த 3 நாள் மட்டும்தான் உங்களால் வியூ பண்ண முடியும். பிஃபோர் தட் உங்களால் எதுவும் வியூ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸலில் போட்டுட்டு எக்ஸலில் ஜேசனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்கன்னா அதை ரைஸ் பண்ண உடனே இம்மீடியட்டாக நீங்கள் அந்த இன்வாய்ஸை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக லோக்கல் டெஸ்க்டாப்லேயோ உங்களோட சர்வர்லேயோ எங்கேயும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் நெக்ஸ்ட் ஒரு 3 daysக்கு அப்புறமா உங்களால் அந்த இன்வாய்ஸை வந்து நீங்கள் திருப்பி பார்க்க முடியாது, அதை வந்து எடுக்க முடியாது. அதை ஏன்னா பிகாஸ் ஆஃப் சம் டிஃபிகல்ட்டிஸ் அவங்க வந்து வெறும் 3 daysக்கு மட்டும்தான் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ரைஸ் பண்ணதை நம்ம பார்க்க போகிறோம். 30th கோ பார்க்கும்போது இப்போ நம்ம ரைஸ் பண்ண இன்வாய்ஸ் இதுதான், இன்வாய்ஸ் இதுதான் அதோட ஐஆர்என் நம்பர், இதுதான் அந்த இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் 515.
இப்படி நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இஎம்ஐ சப்போஸ் நம்ம வந்து தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் போட்டுட்டிங்கன்னா அதை தப்பாக போட்டுட்டிங்கன்னா அதை அமெண்ட்மெண்ட் நம்மளால் பண்ண முடியாது, அந்த ஆப்ஷன் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு புது இன்வாய்ஸ் தான் ரைஸ் பண்ணணும். ஸோ சப்போஸ் இந்த இன்வாய்ஸ் போட்டுட்டோம், தப்பாக போட்டுட்டோம், ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு we are cancelling it. ஸோ அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு கேன்சல் பண்ண போகிறோம். இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், இன்வாய்ஸ் இருக்கா அதில் போனீங்கன்னா பல்க் அப்லோட் பார்த்துட்டோம், கேன்சல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கேன்சலில் நீங்கள் போகணும். இப்போ கேன்சலேஷன் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அது இல்லைன்னா ஐஆர்என், இந்த 2 நம்பர் பேஸ் பண்ணிட்டு தான் உங்களால் வந்து கேன்சலேஷன் பண்ண முடியும். உங்களால் டேட்டில் போயிட்டு சர்ச் பண்ண முடியாது, ரெசிபியண்டோட ஜிஎஸ்டிஐன் நம்பர் வச்சுட்டு சர்ச்லாம் பண்ண முடியாது. ஒன்லி பேஸ்ட் ஆன் ஐஆர்என் ஆர் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஸோ நான் ஐஆர்என் காப்பி பண்ணிட்டேன். ஸோ ஐஆர்என் கிளிக் பண்ணிவிட்டு ஐ வில் கிவ் த ஐஆர்என் கோ. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஐஆர்என் என்டையராக தெரியுது. நம்மளுக்கு இதுதான் நம்மளோட இன்வாய்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியுது. என்ன ரீசன் கொடுக்கணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி மிஸ்டேக் இல்லை டூப்ளிகேட், அதுதான் தெரியும். ஸோ டூப்ளிகேட் என்ன, டூப்ளிகேட் ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேன்சல் ஆகிடுச்சு. லெட்டர் சி இப்போ வந்து அது ஜென்ரேட்டட் இன்வாய்ஸில் தெரியுதான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இதில் இல்லை, நம்ம இப்போ ரைஸ் பண்ணோம் 53,7553, அந்த இன்வாய்ஸ் வந்து இங்கே ரிஃப்ளெக்டே ஆகலை. ஏன்னா அது ஜென்ரேட் பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம், அதனால ஜென்ரேட்டட் இன்வாய்ஸில் இருக்காது. பட் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கேன்சல்டு இன்வாய்ஸஸில் போய் பார்க்கலாம். கேன்சல்டு இன்வாய்ஸஸ் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டில் கேன்சல்டு இன்வாய்ஸஸில் போனீங்கன்னா அதில் வந்து இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் இல்லையா, இதுதான் இந்த இன்வாய்ஸ். அதை உங்களால் இப்போ பார்க்க முடியும், இந்த கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. பட் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ், டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸலில் நீங்கள் முதல்ல டேலியில் என்ட்ரி போடணும், அதை எடுத்துகிட்டு எக்ஸலில் நீங்கள் கரெக்டாக அதை கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் எக்ஸலில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். தெர் இஸ் அ வெரி ஹை சான்ஸ் ஆஃப் மெனி மிஸ்டேக்ஸ் ஹேப்பனிங். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பார்த்தது. ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட் கூட என்ன பண்ணாங்கன்னா ஏபிஐ அப்படின்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு அந்த ஏபிஐ ஃபெசிலிட்டிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வந்து நம்ம டேலி கூட யூஸ் பண்ணிடுச்சு. நம்ம டேலியும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக டேலியிலேருந்தே இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சரை எனேபிள் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஸோ நம்ம அதை வந்து பார்க்கலாம், அது எப்படி அது பண்ணலான்ட்டு. ஏன்னா இதுதான் மேஜராக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேலியிலேருந்தே நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து டேலியில் சில செட்டிங்ஸ் பண்ணணும், இன்வாய்ஸ் போர்ட்டலில் சில செட்டிங்ஸ் பண்ணணும். டேலியில் பண்ண போகிற செட்டிங்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இன்வாய்ஸ் போர்ட்டலில் செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வாய்ஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஏபிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஏபிஐ ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு யூசர் க்ரெடென்ஷியல்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா இதில் வந்து கிரியேட் ஏபிஐ யூசர்ன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கிரியேட் ஏபிஐ யூசர் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஓடிபி வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு போயிடும். ஓகேங்களா? அந்த ஓடிபியை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணணும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ நாங்கள் திருப்பி பண்ண போகிறது. பட் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் நான் காமிக்கிறேன். ஒரு ஏபிஐ ரெஜிஸ்ட்ரேஷனில் யூசர் இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம், அதை மட்டும் நாங்கள் காட்டுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓடிபியை போட்டுட்டு வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஸ்க்ரீனுக்கு போகும். அந்த ஸ்க்ரீனில் வந்து டைப் அப்படின்ட்டு ஒன்று கேட்கும். டைப்பில் வந்து நீங்கள் ஜிஎஸ்பி அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஜிஎஸ்பினா ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர், சுவிதா ப்ரொவைடர். ஸோ நீங்கள் ஜிஎஸ்பின்னு செலக்ட் பண்ணணும். கீழே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனின்னு கேட்கும், அதாவது என்ன சாஃப்ட்வேர் கம்பெனி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நம்ம டேலி யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டேலி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவங்க என்ன கேட்பாங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஒன்று கேட்பாங்க. ஸோ ஃபார் எவ்ரி திங் யூசர் ஐடி இருக்குது. ஸோ நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்போம். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா test.123 கொடுத்துருப்போம். test.123 நாங்கள் யூசர் ஐடி கொடுத்தோம், பாஸ்வேர்டு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம் நாங்கள். ஸோ அது இப்போ அது என்ன ஆகுனா நீங்கள் test.123 போட்ட உடனே அந்த யூசர் ஐடியில் முன்னாடி அந்த test.123க்கு முன்னாடி API அண்டர்ஸ்கோர் அப்படின்னு ஆட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிடும். அதுதான் யூசர் ஐடி, test.123 யூசர் ஐடி. அதுக்கு முன்னாடி வந்து API அண்டர்ஸ்கோர்னு போட்டு அதுதான் ஃபைனலான யூசர் ஐடி. ஓகேங்களா? நீங்கள் இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் நீங்கள் டேலியில் நீங்கள் போட போகிறீங்க. நம்ம இந்த இன்வாய்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணோம் இல்லையா, அந்த MSD 2016 அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்.
நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும்தான். we are not going to use that இது ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தான் நம்ம வந்து இன்வாய்ஸ் போர்ட்டலில் பண்ண வேண்டிய கான்ஃபிகரேஷன். இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டேலியில் நம்ம பண்ணணும் கான்ஃபிகரேஷன். ஸோ டேலிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கான்ஃபிகரேஷன் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கான்ஃபிகரேஷன்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்ஃபிகரேஷன் தான். ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணணும்னா ஆல்ட் கே, அதாவது இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, கம்பெனி டீட்டெயில்ஸ்க்கு போயிட்டு ஆல்டர் கம்பெனியில் போனீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து யூ மஸ்ட் கிவ் தி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பின்கோட் கரெக்டாக இருக்கணும். இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் பின்கோட் கரெக்டாக இருக்கணும். இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். செகண்ட் என்ன பண்ணணும்னா F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஆல்ட் கே கம்பெனி டீட்டெயில்ஸில் அட்ரஸ் இருக்கணும். செகண்ட் வந்து இந்த F11ல் வந்து ஜிஎஸ்டி எனேபிள் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் இதில் ஜிஎஸ்டிஎன் நம்பர் மேண்டேட்டரியாக அப்டேட் ஆகிருக்கணும். ஜிஎஸ்டிஎன் நம்பர் மஸ்ட் பி மேண்டேட்டரிலி அப்டேட்டட் 1. செகண்ட் திங் வந்து இன்வாய்ஸ் அப்ளிகபிள் எஸ்ன்னு கொடுக்கணும். இப்போது இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃப்ரம் நீங்கள் இன்னும் டேலி ERP 9 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களால் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. உங்களால் நீங்கள் ப்ரைமில் மட்டும்தான் இந்த இன்வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ரைம் இது வரைக்கும் பார்த்தீங்க இந்த பார்ட் எல்லாமே வந்து டேலி ERP 9லேயும் இருக்கும். பட் இந்த எனேபிள் இன்வாய்ஸிங் பார்ட் வந்து டேலி ப்ரைமில் மட்டும்தான் இருக்கும், மிச்சது எல்லாமே 9லேயும் இருக்கும். பட் இது வந்து இந்த டேலி ERP இல்லை இருக்காது, ப்ரைமில் மட்டும்தான் இருக்கும். ஸோ எனேபிள் இன்வாய்ஸிங் எஸ் கொடுத்துருங்க. அப்ளிகபிள் ஃப்ரம் எந்த டேட்லேருந்து இது அப்ளிகபிள். சப்போஸ் இப்போ நான் March 21, 22 போட்டிருக்கேன், பட் நீங்கள் ஆக்சுவலி போட வேண்டியது 1st of April 22 போடணும். இது எதுக்காகனா நான் இப்போ ஜஸ்ட் ஏன்னா 1st of April 22 கொடுக்கும்போது சப்போஸ் நீங்கள் இப்போ ஏப்ரல் மந்தில் வந்து மார்ச் மந்தோட ஒரு என்ட்ரி போடுறீங்க, டேலியில் வந்து மார்ச் மந்த் என்ட்ரி போடுறீங்கன்னா அதுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா அந்த டைம் மார்ச் மந்தில் வந்து நாட் அப்ளிகபிள் இன்வாய்ஸ், ஏப்ரல்லேருந்து தான் அப்ளிகபிள். ஸோ அதனால் இது பில் ஃப்ரம் பிளேஸ் சென்னை கொடுத்துட்றோம் நம்ம. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் சென்னைனா சென்னை, இது வந்து சப்போஸ் பில் ஆகலைன்னா இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நான் அதை காமிக்கிறேன் எப்படி அது ப்ராப்ளம் வரும். ஸோ நான் இப்போ பிளாங்காக விட்டுறேன். நான் டிஃபால்ட் பீரியட் ஃபார் இன்வாய்ஸ் ரிப்போர்ட் 3 days இருக்கும். இது எதுக்காக 3 days இருக்கும்னா இங்கே வந்து நீங்கள் MIS ரிப்போர்ட் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா 3 daysக்கு மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் அதுவும் 3 days இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்டாக் ஐட்டமில் வந்து சில செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டாக் ஐட்டம் வந்து ஒரு கிரியேட் பண்ணுறீங்க சாரீ அப்படின்ட்டு, இதில் என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்கணும் மெயினாக இருக்கணும்னா நம்பர்ஸ், யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் இது வந்து அப்டேட் ஆகி இருக்கணும். நம்பர் 1 அது மேண்டேட்ரி. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆர் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்னா HSN கோட் இது மேண்டேட்ரி, 4 digit HSN கோட் இது மேண்டேட்ரி, இது மினிமம் 4 digits இருக்கணும். தென் டாக்ஸ் ரேட் இருக்கணும். இவ்வளோதாங்க. இந்த 3 திங்ஸ் மட்டும் இதில் இருந்ததுன்னா தென் ஸ்டாக் ஐட்டமில் வேறு எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது எல்லாமே. அடுத்தது என்ன இருக்குன்னா லெட்ஜர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ போட்டது வந்து வர்த் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பார்ட்டிக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக GSTIN நம்பர் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், பின்கோடு இருக்கணும். இந்த 3 இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். GSTIN நம்பர், அட்ரஸ் அண்ட் பின்கோட் மேண்டேட்டரி. இந்த 3 இன்ஃபர்மேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஒன்ஸ் இந்த 3 parts, இந்த 3 to 4 parts மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தென் யூ ஆர் ரெடி டு ரைஸ் இன்வாய்ஸ் ஃப்ரம் டேலி. ஸோ நம்ம we will ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். நம்ம KSI/516 எடுத்துக்கலாம். ஸோ வர்த் ட்ரஸ்ட் இதெல்லாமே டிஸ்பேட்ச் டீடைல்ஸ். ஸோ இது வந்து நாட் மேண்டேட்டரி டு ஃபில் இவங்களுக்கு. நான் இதெல்லாமே மாஸ்டர்லேருந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்ட்டி டீடைல்ஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சசரிஸ் செல்லிங் ஒரு யூனிட் செல் பண்ணுறாங்க ஃபார் 4000 rupees அண்ட் சாரீ ஒன்று செல் பண்ணுறாங்க ஃபார் 3000 rupees. CGST SGST அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ இங்கே இன்வாய்ஸ் டீடைல் எஸ்ன்னு கொடுக்கும்போது இப்போ இந்த 2 இன்ஃபர்மேஷன் மேண்டேட்டரி ஆக்சுவலி பில் டு ஷிப் டு பிளேஸ். சப்போஸ் இது பில் ஆகலைன்னா இன்வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகாது. ஸோ அது ரைஸ் ஆகலைன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் இங்கே ஃபில் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால் அதை அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்.
அக்செப்ட் கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ப்ராம்ப்ட் பண்ணும், do you want to generate e-invoice. ஸோ நீங்கள் ஒன்ஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து சம் எரர் இருக்குது இதில், mandatory information for e-invoice is not specified or invalid அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா என்னதுன்னா சம் இன்ஃபர்மேஷன் தேவை பட் அது இல்லை, அதனால அது இட்ஸ் நாட் ஏபிள் டு ரைஸ் இ-இன்வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நம்ம வந்து பட் அதில் வந்து எரர் இருக்குன்னு சொல்லுது, பட் ஆனால் அது என்ன எரர்ன்னு நம்மளுக்கு சொல்லலை. ஸோ அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கேட்வே ஆஃப் டேலியில் வந்து மேலே வந்து ஆல்ட் ஜெட் எக்ஸ்சேஞ்சுன்ட்டு இருக்கு இது. ஸோ இங்கே போயிட்டு சென்ட் ஃபார் இன்வாய்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்க. இங்கே போயிட்டு F5 இன்வாய்ஸ் F5 இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் ஆர் இன்வேலிட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதாவது என்னென்னா ஏதோ ஒன்று, ஸோ நீங்கள் இது உள்ளே போனீங்கன்னா இந்த இன்வாய்ஸில் வந்து சம் இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங்காக இருக்குது, கன்சைனர் டீடைல் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த கன்சைனர் டீடைல் இந்த இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு அது இங்கே காட்டுது, அதனால தான் அதை ரைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம அந்த டீட்டெயிலை வந்து நம்ம அங்கே கொடுத்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னா சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. இப்போ இது வந்து ஃபார் ஐஆர்என் ஜென்ரேஷன் ரெடியாக இருக்குது. ஸோ நான் இது எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோலே. இப்போ நவ் ஐ எம் ரைசிங், நோ அது உள்ளே போயிட்டு ஐ எம் ஜஸ்ட் கிவிங் சேவ் பண்ணுறேன். அகெயின் பண்ணும்போது டு யூ வாண்ட் டு ஜென்ரேட்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம இங்கே வந்து டெஸ்ட் அப்படின்னு போட்டோம் இல்லையா, நம்ம இங்கே வந்து டெஸ்ட் அப்படின்ட்டு போட்டு பார்த்து இங்கே API _ test at 123 அப்படின்ட்டு API _ test அப்படின்ட்டு இது பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த யூசர் நேம் அண்ட் இதோட பாஸ்வேர்டை முதல்ல அது கேட்கும். பட் நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு வந்து நாங்கள் இதில் ரைஸ் பண்ணதால் அது கேட்கல, அது ஒன் டைம் தான் கேட்கும், அதுக்கப்புறமா கேட்காது, அந்த நாளுக்கு கேட்காது. நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணால் திருப்பி கேட்கும். ஸோ அது வந்து அது கேட்கும். நீங்கள் அதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி அது ரைஸ் ஆகிடுச்சு இன்வாய்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். MIS ரிப்போர்ட் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் இன்னைக்கு ரைஸ் பண்ணதால நம்ம இன்னைக்கு டேட்டா எடுத்துக்கலாம். கோ. இப்போ ஃபஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 8:68 PM வந்து we have generated the இன்வாய்ஸ். இதுதான் இந்த இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதோட IRN நம்பரும் இங்கே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஆல்ட் Z எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அங்கேயே போங்க. சென்ட் ஃபார் இன்வாய்ஸ் F5 இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா IRN ஜென்ரேட்டட் ஃப்ரம் இன்வாய்ஸ் சிஸ்டம் இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த என்ட்ரி நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். KSI 516 இதுக்கு தான் நம்ம வந்து இன்வாய்ஸ் இப்போ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் ஷிஃப்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னாலேஜ் நம்பர் கிடைக்கும். இப்போ அதே அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் தான் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி IRN நம்பர் 084D அப்படின்னு அதே நம்பர் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா டேலி வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயிலில் அனுப்பிடும். சிஸ்டம் வந்து அங்கே போனோடனே அந்த இன்வாய்ஸ் போர்ட்டல்லேருந்து அதை வேலிடேட் பண்ணிவிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த IRN நம்பரை வந்து திருப்பி டேலிக்கு அனுப்பிடும். ஸோ திருப்பி டேலி அனுப்பிட்டு திருப்பி அது வந்து டேலி அப்டேட் திருப்பி டேலிக்கு அனுப்பிடும். டேலி வந்து அதை எடுத்துட்டு அதை வந்து அந்த என்ட்ரியோட லிங்க் பண்ணி வச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா அது டேலியை வந்து இன்வாய்ஸ் போர்ட்டலுக்கு அனுப்பும். போர்ட்டலில் வந்து அது வேலிடேட் பண்ணிவிட்டு IRN நம்பரை திருப்பி டேலிக்கு அனுப்பிடும். டேலியில் வந்து அந்த என்ட்ரியோட அதை லிங்க் பண்ணி அதை சிங்க் பண்ணி வச்சிடும் அது. ஸோ இது எதுக்காக அந்த மாதிரி பண்ணோன்னா இப்போ நான் பிரிண்ட் பண்ணி நான் உங்களுக்கு இன்வாய்ஸ் காட்டுறேன் எப்படி டேலியில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் கரண்ட் இன்வாய்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன், ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ பண்ணும்போது நீங்கள் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்க்கலாம். IRN நம்பர் புதுசாக இருக்குது, அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் இருக்குது, அக்னாலேஜ்மெண்ட் டேட் இருக்குது, இன்வாய்ஸ் அந்த QR கோடு இருக்குது. இப்போது அந்த இது என்ன ஆயிடுச்சுன்னா அது எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த QR கோடையும் டேலியை வந்து எடுத்துகிட்டு போர்ட்டல்லேருந்து எடுத்துகிட்டு அதை வந்து அந்த இன்வாய்ஸில் அஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து ஒரு டேலியிலேருந்து ஒரு என்ட்ரி ஜேசன் போட்டுட்டு ஜேசன்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு தனி ஷீட் வரும். அப்போ நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா அந்த டேக்ஸ் இன்வாய்ஸும் அந்த இன்வாய்ஸையும் தனித்தனி நீங்கள் ஒன்றா அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் இப்போது இந்த கேஸில் வந்து
அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ்லேயே கியூஆர் கோட் அண்ட் ஐஆர்என் வந்து அஃபிக்ஸ் ஆகிடுறதால நீங்கள் தனியாக வந்து இன்னொரு ஷீட்டை பிரிண்ட் எடுத்துகிட்டு அனுப்ப தேவையில்லை. ஒரே ஒரு இன்வாய்ஸ் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிடும். அவ்வளோ. ஸோ ஒரே ஒரு இன்வாய்ஸ் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும் ஈஸியாக. ஸோ இதுதான் டேலி உங்களுக்காக, இதுதான் டேலியிலேருந்து பண்ணுறதுக்கான கன்வீனியன்ஸ். அங்கே இது பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் தான் ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ ஈஸியாக நீங்கள் என்ட்ரி போட்டு சேவ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி வந்து பாஸ் ஆகி விழுந்துடும். இப்போ நீங்கள் எப்படி கேன்சல் பண்ணணும்னா அதே ஆல்ட் செட்டில் போயிட்டு சென்ட் ஃபார் இன்வாய்ஸிங் போயிட்டு இன்வாய்ஸ் போனீங்கன்னா அந்த இதுக்குள்ளே போனீங்கனாலே இங்கேயே கேன்சல் ஐஆர்என் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் ஃபியூ திங்ஸ் பார்த்தோம், அது கரெக்டாக அது விழ மாட்டேங்குது. ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா கேன்சலேஷன் மட்டும் இன்னும் ஃபார் சம் டைம் நீங்கள் வந்து மேனுவலாகவே நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. அது கோயிங் அண்ட் டூயிங் போர்ட்டலில் போய் நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஐஆர்என் நம்பர் காப்பி பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் கேன்சல் ஐஆர்என் டைப் பண்ணிவிட்டு கோன்னு கொடுங்க, வந்துடும். இது வந்து டேட்டா என்ட்ரி மிஸ்டேக். சப்மிட். ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக இப்போது கொஞ்சம் டைம் பீயிங் மட்டும் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த இஷ்யூ சால்வ் ஆன உடனே வி கேன் ஸ்டார்ட் யூஸிங் த்ரூ இன்வாய்ஸ். இட்டாலியிலே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து 24 hours டைம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ரைஸ் பண்ணதில் 24 hours நீங்கள் கேன்சல் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் கேன்சல் பண்ணால் உங்களால் முடியாது. மோர் தென் 24 hours முன்னாடி உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம மேஜர் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போது பார்த்துட்டோம். நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த சேட் பாக்ஸில் போடணும்.